வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு சரியான சம்மட்டி அடி கொடுப்பது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடப்பது என்பது நமக்கு தெரியும். அதை ஒட்டி கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஒரு அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தது. அந்த அறிவிக்கையில் என்ன சொல்லியிருந்ததுன்னா 11 ஆவணங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்திருந்தது. அந்த 11 ஆவணங்களுடைய லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று அதனுடைய நகலை வைத்து கொண்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஃபார்ம் 6ன்னு சொல்லுவாங்க, அதை ஃபில்லப் பண்ணி தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் முக்கியமாக என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடவடிக்கை ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் குறித்து சிறப்பான தீவிர திருத்தம் என்று இதை நம்ம சொல்லலாம். இந்த நடவடிக்கைகளில் ஒரு மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சு அந்த ஒரு மாத காலத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 65 லட்சம் பேர்களுடைய வாக்காளர்களை நீக்கிவிட்டு 7.89 கோடி பேர் பீகாரில் வாக்காளர் அந்த இதில் இருக்கிறாங்க பட்டியலில். அதில் 65 லட்சம் பேரை நீக்கிவிட்டு 7.24 கோடி பேரை அவங்க போடுறாங்க. இதை எதிர்த்து தான் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து நம்முடைய சிவில் சமூகங்களும் எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களும் எல்லாரும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு கடந்த 2 மாத காலமாக நடந்து வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நாமளும் 2-3 காணொளியில் இதை போட்டிருந்தோம். அதில் குறிப்பாக அந்த 2 மாதமாக மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவர்கள்ட்ட கேட்குதுன்னு சொன்னால், தேர்தல் ஆணையத்திட்ட முக்கியமாக எல்லா மக்களிடமும் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது இந்த வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த 3 இந்த 11 ஆவணங்களில் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் இதை பற்றி எதுவும் சொல்லாமல் அதை பார்க்குறோம்னு சொல்லுது. ஆனால் சில நேரங்களில் முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லாத நிலையில் அது மறுத்தே வந்ததை நம்ம பார்க்குறோம். பல்வேறு வழக்குகள் அந்த விசாரணையின் போதும் மறுத்து வந்திருக்கு. இந்த நிலைமையில தான் நேற்றைய தினம் அந்த வழக்கு மீண்டும் வரும் பொழுது நம்ம பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர் நேரடியாக வாதாடுறாரு. மற்றும் அபிஷேக் சிங்வி, பிரசாந்த் பூஷன் இவர்களெல்லாம் வாதாடும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நேற்று உச்சநீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் வைத்த விவரம், நீங்கள் உச்சநீதிமன்றத்தை பார்த்து நீங்கள் 2-3 தடவைகள் நீங்கள் சொல்லியிருந்த பொழுதும் இந்த தேர்தல் கமிஷன் ஆதார் அடையாள அட்டையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது எப்படி மறுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸையும் அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 பேர் அவர்கள் நம்ம சாதாரண மக்கள் ஆதார் அட்டையோடு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அந்த விவரங்கள் அடங்கிய ஒரு பட்டியல். அதுக்கப்புறம் ஒரு 5 அந்த பூத் லெவலில் உள்ள ஆஃபீஸர் BLOன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க மீண்டும் அதை அழுத்தி சொல்லும் பொழுது, இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அந்த ஏற்றுக்கொண்டதுனால 5 பேருக்கு என்ன நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இந்த பட்டியலையும் விவரங்களையும் உச்சநீதிமன்றத்தின் முன் நேற்று நம்முடைய பெட்டிஷனர்ஸு அவர்களுடைய வழக்கறிஞர்களும் பேராசிரியர் யோகேந்திர யாதவும் நேரடியாக இதை சப்மிட் பண்ணுறாங்க. இன்னும் கூடுதலாக 2 பூத் லெவல் ஆஃபீஸர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவரங்கள் அடங்கிய பட்டியலையும்
மொத்தமாக தேர்தல் ஆணையம் செய்த இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் பேராசிரியர் யோகேந்திர யாதவும் சேர்ந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுதான் நேற்று நடந்த முக்கியமான நிகழ்வில் ஒரு பகுதி. இந்த விசாரணையின் வாத பிரதிவாதங்களை உச்சநீதிமன்றம் கேட்டதற்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அதிரடியான உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பித்திருக்கிறது. ஆதார் அட்டை, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பித்ததன் மூலமாக தேர்தல் ஆணையினுடைய ஒரு தலையில சம்மட்டி அடித்தது போல ஒரு அடியை அடித்துள்ளது உச்சநீதிமன்றம். நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் தானே, மயிலே மயிலே இறகு ஓடுனா மயில் இறகு போடாது, ஆனால் மயிலை பிடிச்சு வச்சு பிடுங்கினால்தான் நாம் இறகெடுக்க முடியும் என்கின்ற கதையாக நேற்றைய தினம் இந்த விசாரணை நடந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான உத்தரவு உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். பாசிச சர்வாதிகார இருள் இந்தியாவை சூழ்ந்து வருகின்ற நிலையில் அதற்கு மக்களின் சார்பாக, ஜனநாயக சக்திகளின் சார்பாக ஒரு பலத்த அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இது போற்றப்பட வேண்டிய தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த தீர்ப்பு பீகாருக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய இது தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பு மட்டும் இப்படி வரவில்லை என்று சொன்னால், வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியா நாடு முழுவதும் இந்த SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தேர்தல் ஆணையம் அமல்படுத்த இருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படுவதற்கு முன்னால் பீகாரில் ஒரு டெஸ்டாக இது இறக்கி இருக்கிறது. அங்கேயே அதற்கு ஒரு பலத்த அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ உடனடியாக தேர்தல் ஆணையம் 10ஆம் தேதி எல்லா மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையர்களையும் அழைத்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்பது பற்றியெல்லாம். இப்போது நம்மிட பல தோழர்கள் ஒரு ஐயம் வருகிறது. பேராசிரியர் யோகேந்திர யாதவ் இது குறித்து அவருடைய காணொளியில் தெளிவாக விளக்கி இருக்கிறார். கரண்ட் டாப்பரோட ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்கிறாரு, இது குறித்து கரண்ட் டாப்பர் கேட்கும் பொழுது, இதோடு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது இன்னும் ஏதாவது திருகுதாளங்களை செய்யக்கூடுமா என்று கேட்ட பொழுது, இப்போதைக்கு அரசியலமைப்பு சட்ட பிரிவு மிக வலுவாக கொடுத்திருக்கிறது இந்த தீர்ப்பை. இதில் ஒரு சின்ன இடத்துல, அதாவது இந்த ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்த அதே நேரத்தில் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூடுதலான ஆவணத்தை கேட்கலாம் என்கின்ற ஒரு வரியை சேர்த்திருக்கிறது. இதில் ஏதாவது நுழைந்து இந்த தேர்தல் ஆணையம் இதையும் தள்ளி போடுவதற்கு அல்லது இதிலும் ஏதாவது விளையாடுவதற்கு முயற்சி செய்யலாம் என்ற ஒரு கருத்தும் நம்முடைய தலைவர்களால் வைக்கப்படுகிறது. எனவே இந்த நிலையில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டிய மனநிலையில் இருக்கின்ற அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து நம்மை வந்து சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இன்னும் நம்மில் பலர் புரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த தருணத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைய ஊடகங்கள் கூட இது குறித்து பேசவில்லை அல்லது பேச மறுக்கிறது.
இன்னொரு காணொளியில் இது குறித்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாம் ஏதாவது எதிர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கிறதா என்பது பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.